அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் எப்போதும் உங்களை நினைத்து கொண்டே இருக்க இதை சொல்லுங்கள் போதும். என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றத நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முழு நம்பிக்கையோட அமைதியான மனநிலையில இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நாம் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் நம்மை பற்றிய ஆழமான எண்ணங்கள் தோன்றும். ஆழமாக தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அன்பும் காதலும் கலந்து நேர்மறையான எண்ணங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை சொன்னாலே போதும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் கட்டாயமாக சொல்லணும். அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை சொல்லலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தாதீங்க. எந்த நேரத்தில் ரொம்பவுமே அமைதியான மனநிலையில இருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 நிமிடங்கள் கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். காலையில ஒரு 5 நிமிடம், இரவு நேரத்தில் ஒரு 5 நிமிடம்னு பிரிச்சு கூட நீங்க பயன்படுத்தலாம். அல்லது ஒரே நேரத்தில் கூட நீங்க 10 நிமிடங்கள் சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் தீட்ட நேரத்தில் பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எந்த ஒரு தடைகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. சோ குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க. முக்கியமான விஷயம், உங்களுடைய உணர்வு நிலை பாசிட்டிவான மைண்ட் செட்ல இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்க. ரைட் நவ் அட் பிரசன்ட் நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கீங்கன்ற மனநிலையில இந்த வார்த்தையை சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க, அது மொபைல்ல இருந்தாலும் சரி அல்லது ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, அவங்க போட்டோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சுக்கிட்டே சொல்லணும். அது ரொம்பவுமே முக்கியம். இந்த வார்த்தையை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். சரி, வாங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. லவ் ஆன் லைட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க. உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு. நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்குன்னா, லவ் ஆன் லைட் பிட்வீன்
ராஜா அண்ட் ராணி அப்படி நீங்க சொல்லணும். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான ஸ்விட்ச் வேர்டு இது. நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல, ஒர்க் பண்ற இடத்துல, காலேஜ்ல என்ன நேம் சொல்லுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம், தவறு கிடையாது. 15 நாட்களுக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு வேணும்னா இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இத்தனை நாட்களுக்கு தான் சொல்லணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்க போதும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.